அவன் பாவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். எவர் முஸ்லிம்களுக்கு தேவையான தானியத்தை, உணவுப் பொருளை மக்களுக்கு அத்தியாவசிய தேவை இருந்தும் அதை விற்காமல் பதுக்கி வைக்கிறானோ அவன் மீது அல்லாஹு தஆலா குஷ்டத்தையும் வறுமையையும் சாட்டி விடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை: பதுக்கி வைப்பவன் என்பது ஜனங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது சமயம் பொதுவாக தானியங்கள் கிடைக்காத நேரத்தில் விலைவாசி உயர்வை எதிர்பார்த்து தானியங்களை பதுக்கி வைத்திருப்பவன் என்பதாகும். ஒரு மூமின் பிற மூமினுக்கு சகோதரன். தனது சகோதரன் விலை பேசி கொண்டிருக்கும் போது தான் விலை பேசுவது ஒரு விசுவாசிக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. இவ்வாறே தனது சகோதரன் பெண் கேட்டு தூது அனுப்பியிருக்க அதே பெண்ணை கேட்டு தூது அனுப்புவதும் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆனால் முதலில் பெண் கேட்டவருக்கும் பெண் வீட்டாருக்கும் உறவு ஏற்படவில்லை எனில் பிறகு பெண் கேட்டு தூது அனுப்புவது தவறல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸரத் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வகையான உரிமை மீறல் தான், ஒரு வகையான உரிமை மீறல் தான். விலைவாசி உயர்வை எதிர்பார்த்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமையை தடுத்து நிறுத்துறது. இவர் வச்சிருக்கிறதுனால இவருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவர் ஒரு வியாபாரி, அவ்வளோதான். அந்த வியாபாரத்தை திருட்டுத்தனமான முறையில் மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக குறிப்பாக நம்ம இதெல்லாம் எப்போ ஒரு காலத்தில் நடந்துச்சு, இப்போ நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது சகோதரர்களே. இந்த கொரோனா காலங்களில் மக்கள் பட்ட அவதி, அதே போல் இந்த பஞ்ச காலங்களில் மக்கள் பட்ட அவதி. ஒரு பால் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து என்ன செய்கிறான், 100 ரூபாய்க்கு என்ன செய்கிறான், விற்கிறான். ஒரு பால் பாக்கெட்டு 100 ரூபாய். வசதியுள்ள மக்கள் வாங்கிடுவாங்க, ஏழை எளிய மக்கள் கஷ்டத்தோடு தானே வாங்குவான். ஆனாலும் வாங்கினாங்க மக்கள் வேறு வழி இல்லாமல். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தேயிலை பாக்கெட்டு இப்போ 40 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த நேரத்தில் 60 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறது. அந்த 20 ரூபாய்க்கு அல்லாஹ் தஆலா சும்மா விட மாட்டான் சகோதரர்களே. லாபம் வைக்கலாம். லாபம் எப்போ வைக்கணும்? மக்கள் நல்ல ஓரளவுக்கு இயல்பான வாழ்க்கை வாழும் போது நீங்கள் எவ்வளோ நாள் லாபம் வைங்க. அதுக்காக கொள்ளை அடிக்கக்கூடாது. லாபம்னு சொன்னால் ஓரளவு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. இது போல நேரங்களில் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிர்மூலமாக நிற்கக்கூடிய நேரத்தில் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். உனக்கு தாராளமான அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருந்தானா ஃப்ரீயாக கொடு. அந்த தர்மம் உனக்கு எப்படிப்பட்ட தர்மம்? சாதாரணமான தர்மமா? இக்கட்டான நேரத்தில், ஆபத்தான நேரத்தில் ஒருத்தனுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்குது பாருங்க, அதுதான் நிலையான தர்மம். கேட்காம ஒருத்தனுக்கு கொடுக்கறத விட, அதாவது நிர்கதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி சாதாரணப்பட்டதல்ல. அப்போ அந்த நேரத்தில் புண்ணியத்தை தான் தேடணுமே ஒழிய காசை தேடக்கூடாது சகோதரர்களே. அதே போல உரிமை மீறல்ல இன்னொன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். விலை பேசிக்கிட்டு இருக்கிறார், வீடு விலை பேசிக்கிட்டு இருக்கிறார். இவன் அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறது, அங்கே பேசி டீலிங் நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லா தெரியும் அந்த 2 பேருக்கும் கான்டாக்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இவன் கூட ஒரு 2 லட்ச ரூபா அதிகமாக இன்னொரு பார்ட்டி எங்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கு கொடுத்தறியா, 2 லட்ச ரூபாய் வருதா, கொடுத்துருவோம், இப்போ தான் பரவாயில்ல நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லி எவ்வளவு திட்டிருக்காங்க பாருங்க. சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அப்போ அவன் மன உளைச்சல் தானே. அவன் அந்த வீட்டை பார்த்து அதை செலெக்ஷன் பண்ணி அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனைவி மக்கள்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் ஆசையை காட்டி அப்படி இருக்கிற நேரத்தில் இவன் பாட்டுக்கு புறவாசல் வழியாக நமக்கு முடிச்சிருப்பா, நான் கூட ஒரு 2 லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது துரோகம் தானே. அதே போல் பெண் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தார் இவங்களுக்கு பிடிக்க, அவங்களுக்கு பிடிக்க, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வருத்தங்கள் வரதான் செய்யும். சில பேர் நிச்சயதார்த்தத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மார்க்கத்தில் இல்லைங்க அப்படின்றத நம்ம தெளிவாக அழகான முறையில் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் உள்ள பூந்து நிச்சயதார்த்தத்தை நம்ம தடபுடலாக பண்ணலாம், மண்டபத்தில் பண்ணலாம், மாற்றி விட்டுருங்க, அப்புறம் விடுங்க, மாற்றி விட்டுருங்க அப்படின்னு என்ன செய்கிறது, பணத்தாசையை காட்டி அல்லது வேறு வகையா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை காட்டி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அப்படி ரூட்டை திருப்பி விட்டுறது. அத்தனை கனவுகளும் பொசுங்கிடும்.
இந்த துரோகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தில் எதை கண்ணியம் என்று சொல்லி தந்தானோ அந்த கண்ணியம் குலையாத மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை பாவங்கள் என்று பட்டியலிட்டிருக்கிறதோ அந்த பாவங்களிலிருந்து தவிர்த்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி